ஸோ ஃபர்ஸ்ட் ராசி வந்து மேச ராசி. மேச ராசியில் இருக்கிற ஆண்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், நீங்கள் அவங்கள வந்து பார்த்த உடனே இவங்க வந்து இந்த ஆதிக்கத்தெல்லாம் இருக்காங்க, இந்த நட்சத்திரம் சொல்லி உங்களோட பேசிக்காக கண்டுபிடிக்க முடியுமா? பெண்ணோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். நிச்சயமா மேச ராசி காலச்சக்கரத்துக்கு 1ஆம் பாவம். ஸோ செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு ராசி. பொதுவாக இதில் பிறக்கிற பிள்ளைங்க எடுத்துக்கலாமே. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான விஷயமே என்ன அப்படின்னா, நமக்கு வந்து சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி, அதே மாதிரி சனி நீச்சம் அடைகிறார். அப்ப அந்த சூரியன் செவ்வாய் ரெண்டையுமே எடுத்துக்கோங்களேன். அப்பானுக்கு நான் தப்புன பிள்ளை இல்லப்பா, நான் வந்து வேற மாதிரி அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு தன்மை இவங்க கிட்ட இருக்கும். எப்பயுமே வந்து இந்த அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ற ஆள் யாரு, நம்ம முருகப்பெருமான் இல்லையா? கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இளம் வயதிலே நல்ல ஒரு நாலேஜா இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கக்கூடிய தன்மை உண்டு. பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணுவோன்னு சொல்ல பார்த்தீங்களா, அது மாதிரி கோவம் எடுத்தோன்னே அடிச்சு பேசிட்டு தான் அடுத்து என்னன்றதே கேள்வி, அந்த அளவுக்கு கோவம் வரும். சுயமரியாதை, கௌரவம் நண்டு சுண்டக்காயா இருக்கும். ஆனா என்ன கேட்கும் அப்படின்னா, எனக்கு வந்து என்ன ரெஸ்பெக்ட் பண்ணல, என்ன பேர் சொல்லி கூப்பிடல, எனக்கான மரியாதை கொடுக்கலன்ற அளவுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கும் குழந்தையா இருந்தா கூட. இதெல்லாம் இவங்களுடைய ரொம்ப யூனிக்கான கேரக்டர். இன்னும் எது வந்து நமக்கு பலமோ அதுவே பலவீனம். கண்டிப்பா அது மாதிரி இவங்கெல்லாம் என்னன்னா ஒரு மென்டாலிட்டி ரொம்ப ஜாலியா வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளு. ஆனா இயல்பாவே என்னன்னா, இவங்க சொல்றத 10 பேர் கேட்கணும். ஆனா அவங்க எல்லாருக்கும் அட்வைசர் பண்ற இடத்துல நம்ம இருக்கணுமே தவிர்த்து நம்ம அட்வைஸ் கேட்க கூடாது அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது இதனூர்ல இருந்து வயசானவங்களா இருக்க வரைக்குமே சரி இந்த மாதிரி கேரக்டர் இருக்கும்.